ஸோ 52% ஓட்டு டிஎம்கே வருது. எல்லா சீட்டும் வழக்கம் போல் அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து திமுக கூட்டணி வந்து இன்டாக்டாக இருந்தது எலெக்ஷன் வரைக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம கவனிச்சிங்கன்னா வந்து விசிகா வந்து தினிக்கமாக சுற்றிட்டு இருக்காங்க. தோழர்களும் வந்து வேறு வழி இல்லாமல் வெளில போனால் துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது வேலுமணி வந்து வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போனார் அப்படின்னாங்க. நமக்கு தெரியும், சும்மா அரசியல்வாதியும் சும்மா வந்து அவங்க பார்க்குறதே வந்து என்ன அடுத்த மூவ் என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், அடுத்த எலெக்ஷன் எப்படி பண்ணலான்றது தான் அவங்களோட ஏமா இருக்குமே. பொலிட்டிஷியன் சும்மா இப்போ யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க வெட்டியால் அரசியல்வாதிகள்லாம். ஸோ பிஜேபிக்குமே வந்து ஒரு கிரவுண்டு இருக்குது. இந்த சர்வே வந்து நமக்கு உணர்த்துறது இது. ஸோ டெஃபினட்டாக அவருமே வந்து ஒரு விடாப்படையாக தான் இருப்பார். கூட்டணி வந்தால் கூட எனிமிக்கு வந்தால் கூட நம்ம வந்து கரம் வந்து வசந்து இருக்கணும்னு தான் நினைப்பார் அவர். அட்லீஸ்ட் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் ஒழிய முன்ன மாதிரி 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்து இபிஎஸ் வந்து ஏமாற்ற முடியாது. ப்ளஸ் ஏடிஎம்கேவே வந்து பலம் கம்மியாக இருக்கும்போது திரும்பி ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே தான் லாஸ். கட்சி காணாமல் போடும். அது வேற இருக்குது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலைக்கு எதிரான தமிழரசின் மூவ்களை நொறுக்கிய இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே. இந்தியா டுடே சி ஓட்டர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு சர்வே நடத்துவாங்க. நாடு பூராவும் எப்படி நடக்கிறது, எப்படி இருக்குது, கரண்ட் கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த மாதிரி அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் எலெக்ஷன் நடந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிருக்கு. ஸோ எல்லா மாநிலத்திலையும் வந்து சர்வே எடுத்திருக்காங்க. மெயினான சர்வே வந்து பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சியும் வருத்தத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம இவங்களுக்கு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு கட்சியாக பார்க்க போகிறோம். டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபஸ்ட்டு டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து லோக்சபா எலெக்ஷன் நடந்ததுன்னா டிஎம்கே எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ 52% ஓட்டு டிஎம்கே வருது. ஸோ எல்லா சீட்டும் வழக்கம் போல் அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து திமுக கூட்டணி வந்து இன்டாக்டாக இருந்தது எலெக்ஷன் வரைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம கவனிச்சிங்கன்னா வந்து விசிகா வந்து தினிக்கமாக சுற்றிட்டு இருக்காங்க. தோழர்களும் வந்து வேறு வழி இல்லாமல் வெளில போனால் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி எப்படி இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. கூட்டணி எப்படியே அமையுமா, டிஎம்கே கூட்டணி வந்து அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ அதில் வந்து திமுக வந்து ஜெயிக்கிறது அவங்க வந்து தே கேன் ஃபீல் ஹாப்பி. பட் அவங்களுக்கு வந்து இந்த திருப்தி கிடைக்குமாங்கன்னா டவுட்டு தான் நமக்கு. ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் இந்த மெயினாக வந்து இந்த ரிசல்ட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபா ரீதியில் தான் நம்ம பார்த்தாகணும். பட் ஓட் ஷேர் வந்து டிஎம்கே அப்படியே தான் இருக்குது. ஏன்னா எகிரி இருக்குன்றாங்க. அதான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. சர்வே பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு மத்தியில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆட்சி அதிருப்தி இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்திருக்கு. இப்படி இருந்தும் மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் கூட்டணி இதனால் வந்து திமுக இன்னும் பலமாக இருக்குது அப்படி தான் கருத்தாக இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ அது ஒரு பக்கம். ஸோ திமுகவுக்கு வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் ஆறுதலாக இருக்குது. அடுத்தது நீங்கள் கவனிச்சா ஏடிஎம்கே ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிஜேபியோட 20% தான் வந்திருக்குன்றாங்க. இப்போ வேற பிஜேபி ஓட்டு வந்து ஏறி இருக்குது. இப்போ ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் குறையாது. என்ன தினமும் செல்வாக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது நமக்கு ஏடிஎம்கே ஓடுது. ஏன்னா கட்சிகள் நிறையா இது இருக்குது, நிறையா அதிருப்தி இருக்குது. வேலுமணி வந்து போய் தமிழிசை போய் பார்க்குறாரு. இவங்க செங்கோட்டையன் வந்து திடீர்னு இப்போ அவர் பார்த்தா ரொம்ப காமான பர்சன். செங்கோட்டையன் வந்து அதிலிருந்து பேசவே மாட்டார் அவர். நீங்கள் 1989 வந்து பார்த்தோம்னா வந்து ஜெயலலிதாவோட மெயினாக வந்து லெஃப்டினண்ட்டாக இருந்தார் அவர். ஏடிஎம்கே வந்து 2 உடஞ்சப்போ கூட வந்து 77 சீட் கிட்ட எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தாரு அப்போ 1989. ஸோ எப்போ நம்பிக்கையாக இருந்தாங்க அவரை. ஜெயலலிதா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவரை. ஸோ அப்படிங்கிற போது அவரை வந்து இப்போ வெளிப்படையாக சொல்கிறாரு, இப்போ எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை, ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லை. பட் அதுக்கு அடிப்படை காரணம் உள்ளவரை இருக்குது. ஏன்னா அவரை வந்து டம்மி ஆக்கள்லாம் வந்து இபிஎஸ் வந்து குறியாக இருக்கார். அவரை பொறுத்தவரை இபிஎஸை பொறுத்தவரை வந்து கட்சி நாசமாக போனால் பரவாயில்ல, நான் வந்து தலைவராக இருக்கணும், நான் அப்படின்னு தான் போதுன்னு நினைக்கிறார் அவர் இபிஎஸ். ஸோ அவரோட போக்கு அந்த மாதிரி போகுது. ஸோ அதனால் வந்து கட்சி வந்து பலவீனம் ஆகிட்டு இருக்கு. இப்போது பாஜகவோட பலம் வந்து இப்போ கூடியிருக்கு. ஏன்னா வந்து 18% இருந்தது லோக்சபா எலெக்ஷன் போது போன வருஷம். இப்போ 21% ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சீட்டு வராது லோக்சபா எலெக்ஷனில். பட் இருந்தாலும் ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏடிஎம்கேவோட. ஸோ இப்போ ஏடிஎம்கேவோட வந்து பலமாக இருக்குது பாஜக அப்படிங்கிறதான் வந்து இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு இந்த சர்வேயில். இது தமிழிசைக்கு வந்து பார்த்தா ஒரு கசப்பு மருந்தாக இருக்கும். நீங்கள் போன வருஷமே கவனிச்சிங்கன்னா எம்பி சீட்டு தோற்று போனால் உடனே அவங்க விட்ட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா வந்து ஏடிஎம்கே கோர்ட்டில் தான் ஜெயிச்சுட்டு போனாங்க அப்படின்னாங்க.
ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு தாகம், எப்படியே ஜெயிச்சு எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகலான்ற கனவுல இருந்தாங்க. அந்த அம்மா நடக்கலை பாவம். அதில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணி இவர் சூர்யா வந்து வெளில போனார், கல்யாணராமனை எதிர்த்து பேசினார், இவரை வந்து அண்ணாமலையை, அவரும் சஸ்பெண்ட் ஆனார். ஸோ இது மாதிரி கட்சிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதோட வந்து எப்படியா ஏடிஎம் கூட இணைஞ்சிடணுன்னு அவங்களும் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு 2 days பேக் நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க. வேலுமணி வந்து வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போனார் அப்படின்னாங்க. நமக்கு தெரியும், சும்மா அரசியல்வாதியும் சும்மா வந்து அவங்க பார்க்குறதே வந்து என்ன அடுத்த மூவ் என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், அடுத்த எலெக்ஷன் எப்படி பண்ணலான்றதான் அவங்களோட ஏமா இருக்குமே. பொலிட்டிஷியன் சும்மா இப்போ யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க வெட்டியாக இல்லை அரசியல்வாதிகள்லாம். ஸோ அப்படிங்கிற போது இந்த அம்மா வந்து இப்படி அண்ணாமலைகளாக வந்து காயை நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கனவை வந்து இப்போ இதுவாக டம்மி ஆகிடுச்சு, எனக்கு நொறுங்கி போயிடுச்சு. ஏன்னா ஆதி காலத்துலேருந்தே பார்த்தோம்னா வந்து ஏடிஎம்கே கூட்டணி வேணும் துடிச்சிக்கிட்டு இருந்தது இந்த அம்மா தான். ஸோ இப்போ ஏடிஎம்கே வந்து பலவீனமாக ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது ஏடிஎம்கே தான் வந்து பிஜேபி நோக்கி வந்து ஆகணும். இப்போ பிஜேபி போய் கூட்டணி வேணும்னு கேட்குறதுக்கான அவசியமே கிடையாது. இப்போ மோரோவர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ கூட்டணி வந்தால் கூட சப்போஸ் எதிர்காலத்தில் ஏடிஎம்கே சீட்டு அட்லீஸ்ட் ஈக்குவலாக கொடுத்து தான் ஆகணும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு. சும்மா 10-20 கொடுத்துட்டு ஏமாற்ற முடியாது. நிறையா கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, பாமக இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, தேமுதிக இருக்குது, நிறையா கட்சிகள்லாம் இருக்குது இப்போ. ஸோ அப்படிங்கிற போது டெஃபினட்டாக இந்த அம்மாவோட கனவு வந்து நொறுங்கி போயிடுச்சின்னு தான் சொல்லணும் இப்போ. ஏன்னா ஏடிஎம்கே வந்து இனிமேல்ட்டு இன்னும் பலவீனமாக ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் தாவேக்காவும் தனியாக தான் போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேறு யாருமே இல்லாத போது ஏடிஎம்கே வந்து தனியாக தான் இருக்க போகுது, தனிமரமாக இருக்க போகுது, கட்சியும் வந்து போகுது. திரும்பி வந்து சேர்த்துடலாம் அண்ணாமலை டம்மி. ஸோ அண்ணாமலையோட கூற்று வந்து உண்மையாக இருக்குது. இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரை போன வருஷத்துலேருந்தே வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலேருந்தே பார்த்தோம்னா வந்து ஏடிஎம்கே ஓட்டு குறையும் சொல்லிட்டு இருக்காரு அவர். ஸோ அங்கேயுமே வந்து ஏடிஎம்கே தோற்று போச்சு போன வருஷம். ஸோ அவரை பொறுத்தவரை ஏடிஎம்கே வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவரோட கூற்றாக இருக்குது. ப்ளஸ் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஏடிஎம்கே ஓட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. சுத்தமாக தொடச்சி விட்டாங்க சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்கிறார் அவர். அப்படி நடந்தது இந்த வாட்டி கூட பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்லையும். அப்படின்ற போது அவரை பொறுத்தவரை வந்து கௌரவமான சீட்டு சப்போஸ் கூட்டணி கிட்ட வரணும், சும்மா அப்போ நம்ம போய் நிற்கக்கூடாதுங்கிறது அவரோட கோட்பாடாக இருக்குது. சரி, அதுதான் வந்து இந்த சர்வே வந்து அண்ணாமலைக்கு வந்து டெஃபினட்டாக அவர் வலு சேர்த்துருக்கு. மேலிடமும் வந்து இதை பார்த்துருப்பாங்க இந்த சர்வேவே நமக்கு தோணுது. இதனால் வந்து கூட்டணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மேலிடம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பிஜேபியே வந்து மேலே போகுது அப்படின்னும் போது டெஃபினட்டாக இபிஎஸ் வந்து நல்லா மிரட்டலாம். அவங்க இப்போ ஏற்கனவே செங்கோட்டையை வந்து இது தனியாக ஆவர்த்தனை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் டெஃபினட்டாக இன்னும் மற்றவங்களாம் வெளில கிளம்புவாங்க கட்சியை விட்டு. ஸோ டெஃபினட்டாக வந்து இபிஎஸோட கரம் வந்து கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்குன்னு நமக்கு நினைக்க தோணுது. ஸோ பிஜேபி மேலிடத்துக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோம் இந்த சர்வே. ஈஸியாக வந்து 30 மேல்ட்டு இப்போ தொங்க வேணாம் இபிஎஸ் போய் கூட்டணிக்கு, அவரே வராரான்னு பார்ப்போம் அப்படின்றது தான் அவங்களோட இதுவாக இருக்குது, கருத்தாக இருக்குது. ப்ளஸ் இவங்களுமே செங்கோட்டையனை வந்து நல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார். அவர் எப்பவுமே வந்து பேச மாட்டார் அதிகமாக. இப்போ அவருமே வந்து இது மாதிரி பேசுகிறாரு அப்படின்னும் போது கட்சிக்குள்ளே கலகானும் போது டெஃபினட்டாக கட்சியை காப்பாற்றுவான்னு தான் பிபிஎஸோட முனைப்பு ஜாஸ்தி இருக்கும். இப்போ வேறு வழி இல்லாமல் அவர் வந்து கூட்டணிக்கு வந்து தான் ஆகணும். ப்ளஸ் இதை வந்து இன்னொன்று பார்த்தோம்னா இப்போது தாவேக்கா வந்து ஒரு இது பண்ணும், ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து என்னென்னா சர்வேல திரும்ப சொல்கிறது என்னென்னா வந்து இது இப்போ எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் நடந்ததுன்னா என்ன பண்ண, யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான். அசம்பிளிக்கு சும்மா அவங்க மேப் பண்ணியிருக்காங்க. ஓகே 20% ஓட்டுனா இப்போ எல்லா சீட்டும் வந்து டிஎம்கேக்கு தான் அப்படின்னு. பட் மக்கள்லாம் வந்து அவ்வளோ முட்டாளம் கிடையாது. எப்பவுமே நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் வந்து எப்பவுமே தே ஓட் டிஃப்ரெண்ட்லி ஃபார் இது பார்லிமெண்ட்டு, டிஃப்ரெண்ட்லி ஃபார் லோக்கல் அசம்பிளி. என்றைக்குமே வந்து கிடையவே கிடையாது அந்த மாதிரி. 1980லேருந்தே பார்த்தோம்னா வந்து அப்படி தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்ருக்காங்க. வந்து நான் அப்போயே வந்து 98 வந்து கவனிச்சிங்கன்னா வந்து திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க, இல்லை ஜனசீட்டு ஜெயித்தாங்க. அப்போது உடனே வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் கவர்மெண்ட்டு. உடனே எம்ஜிஆர் திரும்பி ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ யார் கூட்டணி கம்யூனிஸ்ட்டும் ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. அப்போது பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி மாதிரி இருந்தது திமுகவும் காங்கிரஸும். ஆனால் மக்களுக்கு வந்து திமுக மேலே நம்பிக்கை வரல. அப்போது வெறுப்பு நிறையா இருந்தது. அப்போது அதான் கரெக்டாக ஏடிஎம்கே ஜெயிச்சது அப்போ 1980. ஸோ அதனால் இப்போ அதே மாதிரி இப்போ வந்து மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் டிஎம்கே மேலே அதிருப்தி நிறையா இருக்குது. இப்போ அதே ஓட்டு வந்து திரும்பி அசம்பிளிக்கு போடுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. லோக்சபா பொறுத்தவரை ஏன்னா மக்களுக்கு வந்து என்னென்னா ராஜீவ்காந்தி மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அவரோட உயிர் வந்து இங்கே போனதுனால மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு கடன் பட்டிருக்கோம் அந்த குடும்பத்துக்குன்ற மக்கள் வந்து ஒரு மனப்பான்மை இருக்குது. அதனாலே வந்து பார்த்தா காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட்டு தனியாக
எம்பி எலெக்ஷனுக்கு நிறையா ஓட்டு வருது அவங்களுக்கு டிஃபால்ட்டாக. ஒரு கூட்டணி இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த வலு அவங்களுக்கு வந்து ஓட்டு வந்துடுறது காங்கிரஸுக்கு. தனியானா காங்கிரஸுக்கு வந்து ஓட்டு வராது. பட் காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு நிறையா வருது காங்கிரஸுக்கு. ஸோ அதே தான் வந்து ராகுல் காந்திக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறது ஓட்டாக. ஸோ இப்போ 52% வந்து லோக்சபாவில் வந்திருக்கு அப்படிங்கிறது திரும்பி அசம்பிளிக்கு வந்து அவ்வளோ வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ அண்ணாமலைக்குமே வந்து களப்பணி நிறையா ஆற்றணும்னு நம்மளாம் தீவிரமாக அவருக்கு வந்து ஒரு பாதையை வந்து கிடச்சிருக்கு. இப்போது 21% ஓட்டு ஷேர் இப்போதைக்கு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்கன்னா 1 இயர் இருக்குன்னு எலெக்ஷனுக்கு. ஸோ இன்னும் 10% ஏற்ற முடியுமான்னு அவர் பார்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்குது ஓட்டு அப்படிங்கிறாங்க. ஜூனில் மே எலெக்ஷன் வந்து இப்போ 6-7 மாதத்தில் இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் வேறு இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 1 இயர் மேலே கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மேலே தான் எலெக்ஷன் இருக்குது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் இருக்குது. இப்போ இதே ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா 30%க்கு மேலே கொண்டு போயிட்டாருன்னா வந்து பிஜேபியோட ஓட் ஷேரை டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக பிஜேபி எமர்ஜ் ஆகலாம் தமிழ்நாட்டில். ஸோ பிஜேபிக்குமே வந்து ஒரு கிரவுண்டு இருக்குது. இந்த சர்வே வந்து நமக்கு உணர்த்துறது இது. ஸோ டெஃபினட்டாக அவருமே வந்து ஒரு விடாப்படியாக தான் இருப்பார். கூட்டணி வந்தால் கூட எனிமிக்கு வந்தால் கூட நம்ம வந்து கரம் வந்து வசந்து இருக்கணும்னு தான் நினைப்பார் அவர். அட்லீஸ்ட் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் ஒழிய முன்ன மாதிரி 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்து இபிஎஸ் வந்து ஏமாற்ற முடியாது. ப்ளஸ் ஏடிஎம்கேவே வந்து பலம் கம்மியாக இருக்கும்போது திரும்பி ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே தான் லாஸ், கட்சி காணாமல் போடும். அது வேறு இருக்குது. ஏடிஎம்கேவை பொறுத்தவரை வந்து அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி இல்லாத போது தான் வந்து அவங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஒழுங்காக போடுவாங்க. கவனிச்சு 2000 இதில் 1 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து அப்போ கூட்டணி அமைச்சாங்க எல்லா கட்சியோடு சேர்ந்து. எல்லா டிஎம்சி கம்யூனிஸ்ட்டு எல்லோரும் அந்த பக்கம் இருந்தாங்க. அந்த பக்கம் காங்கிரஸும், அந்த பக்கம் வந்து டிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு பக்கம் இருந்தது. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து ஜெயலலிதா வந்து ஏடிஎம்கே வந்து 140 சீட் தான் நின்றாங்க. அப்போ மீதி கிட்ட 94 சீட்டு வந்து கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. அப்படி இருந்து கூட 140 சீட்டில் 131 சீட் ஜெயித்தாங்க. அப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சது. அப்போ ஒன்லி 7 சீட்டை தோற்று போனாங்க ஏடிஎம்கே. அவங்க கூட்டணி நல்லா பலத்தோடு வந்தது அப்போது இதுக்கு ஆட்சிக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து அப்போ ஆட்சி இல்லாத போது அவங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க மொத்தம் தோடிக்க பார்ப்பாங்க. இப்போ இதில் பார்லிமெண்ட்டு எது வந்தாலும் சரி ஏடிஎம்கே. ஸோ அதனால் வந்து ஆட்சி இல்லாத போது வந்து அவங்க டெஃபினட்டாக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இபிஎஸ் வச்சோன்னா வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபருக்கு சான்ஸ் இருக்குது பிஜேபிக்கு. இல்லாட்டி அவர் பட்டநாம போட்டுருவார் இபிஎஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு திங்கிங் கேப் இதை கொடுத்துருக்கு. ஒரு கேப் போட்டு வந்து எப்படி யோசிக்கணும் அடுத்த கூட்டணி மூவை. அப்படி சீமானை பற்றி அவங்க வந்து ஒன்றுமே பேச்சே எடுக்கல. அவங்க என்னன்னு தெரில. ஏன்னா இது பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுனால பெருசாக அவங்க கருதலைன்னுமோ தெரில. விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன மோடி ஷா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா திரும்பி ஏடிஎம்கே பிஜேபி தாவேகா அப்படி ஒரு கூட்டணி அமைக்கலாமா அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணலாம். தாவேக்காவும் கவனிச்சிக்க பார்த்தீங்கன்னா அவங்களுமே 120 சீட்டும் நிற்க போகிறாருன்றாரு விஜய். அப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 230 சீட்டுக்கு வந்து எம்எல்ஏ சீட் அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் கிடையாது தாவேக்காவுக்கு. அவங்களுமே கூட்டணிங்க வந்து தான் ஆகணும். அவங்கன்னா யாரோட போகிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சீமானோட போகிறதில்ல. ஸோ இப்போ எல்லா கட்சிகளுக்குமே வந்து திரும்பி யோசிக்க வைக்கிறத வேண்டிய ஒரு இதுவாக ஆயிடுச்சு இந்த சர்வே. ஸோ அவங்க தங்கள் பலத்தை வந்து இன்னும் கூட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்படி அண்ணாமலை வந்து சவாலை சமாளித்து இன்னும் அவர் மேலே பண்ணுவாருன்னு தான் பார்க்க போகிறோம். இது திரும்பி எடுப்பாங்க. அகைன் ஆஃப்டர் 6 months திரும்பி எடுப்பாங்க சி ஓட்டர். அடுத்த அசம்பிளிக்கு எடுப்பாங்க. இப்போ அக்டோபர் நவம்பரில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்போ நமக்கு வந்து க்ளீனாக தெரியும் எப்படி போகுது இந்த அசம்பிளி இது எலெக்ஷன் மூவ் அப்படின்ட்டுன்னு. டெஃபினட்டாக வந்து டிஎம்கேவோட பாப்புலாரிட்டி வந்து குறைஞ்சிருக்கு. மக்களுக்கு அதிருப்தி நிறையா இருக்குது ஆட்சி மேலே. ப்ளஸ் சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்குது, கேவலமாக இருக்குது. சிம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி தான் சிம்பிள் எக்ஸாம்பிள். ப்ளஸ் நிறையா வந்து கரப்ஷன் கேஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு. எல்லா மந்திரிகளும் பார்த்தாங்க எல்லாமே வந்து கரப்ஷன். செந்தில் பாலாஜி பற்றி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. இவர் மினிஸ்டராக தொடர்ந்தே நம்ம என்ன அவசியம் அவருக்கு மினிஸ்டர் ஆகிறதுக்கு, அடுத்த நாளே வந்து மினிஸ்டர் ஆகிறாங்க என்ன அவசியம் அவருக்குன்ட்டுன்னு. ஸோ அவரோட வந்து பதவி போகுமா என்னன்னு தெரியல. ஸோ அப்படிங்கிற போது நிறையா வந்து இது இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் மேலே அதிருப்தி இருக்குது. ஸோ எப்படி வந்து மற்றவங்களாம் பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சர்வே இது, பாராட்டப்பட வேண்டிய சர்வே. எல்லா கட்சிகளுக்குமே வந்து என்ன பண்ண போகிறோங்கிற அடுத்த மூவை வந்து பிளான் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க.
இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வழியில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை நீளம் எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் சொல்கிறாங்க. அவ்வளோ கட்டியாச்சு. அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லாம் காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து